இது மட்டும் மறைத்தல் கிடையாது. இந்த உலக அனுபவங்களை நம்ம அனுபவிக்கும் பொழுது இறைவன் ஒருத்தர் இருக்கிறதே தெரியாம அவர் நான் நினைக்கிறேன் நம்ம அவரை நினைக்காத மாதிரி தன்னையே மறைச்சிக்கிறாரு. அதுதான் மறைத்தல். இப்போ நமக்கு வந்து நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். இப்போ உங்கள் பொண்ணு வருது ஊர்லேருந்து, அம்மா எனக்கு நாளைக்கு பால்கோவா வாங்கி வைங்கம்மா, எனக்கு சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குன்னு சொல்லுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போயிட்டு 1 கிலோ பால்கோவா வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்க. அந்த குழந்தை வந்த உடனே இந்தாம்மான்ட்டு பால்கோவா கொடுக்குறீங்க. அந்த குழந்தை ஆசையாக சாப்பிட்றா. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்தாடா நீ கேட்ட பால்கோவா இன்னும் கூட இருக்குது இந்தான்ட்டு எடுத்து வந்து கொடுக்குறீங்க. சரி அம்மா கொடுக்குறாங்களேன்னு திருப்பி அந்த குழந்தை சாப்பிட்றான். திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் பால்கோவா இந்தான்னு இந்த மாதிரி ஒரு 5 வாட்டி சாப்பிட அந்த பொண்ணு 6வது வாட்டி ஏம்மா பால்கோவா பார்த்தாலே நீ எரிச்சலாகுது எடுத்து போயிடுமா அப்படின்ற அளவுக்கு அந்த குழந்தைக்கு அந்த பால்கோவா மேலே வெறுப்பு. முன்னாள் சொன்ன அதே குழந்தை மறுநாள் சீ எனக்கு பால்கோவே வேணான்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஓர்ப்பு வந்துடுது. இதே தான் சாமி என்ன பண்ணுறாரு, நம்ம கேட்குறதெல்லாம் கொடுத்து பிள்ளைய அந்த புடி பொண்ணு வேணுமா அப்படி வீட்டுக்காரர் வேணுமா இந்தா பொண்டாட்டி வேணுமா இந்தா. அப்புறம் அவங்க படுத்துற பாடல ஆனா சாமி எனக்கு குடும்பமும் வேணாம் குட்டி வேணாம் எப்பா நீ மட்டுமே போதும். அதுதான் அந்த ஓர்ப்பு எப்போ வருது, எல்லாமே சாமி நம்ம கேட்கறத தான் கொடுக்குறாரு. நம்ம என்னென்ன ஆசைப்படுறோமோ அதெல்லாம் நம்ம வினை வழி கொடுக்குறாரு. நம்ம எல்லாமே கொடுத்துட முடியாது. நம்ம என்னென்ன வினையோ அதுக்கேற்ற மாதிரி தான் சாமி இன்ப துன்பங்களை நமக்கு கொடுக்குறாரு. எந்த துன்பத்தை கொடுத்தா இந்த ஆன்மா நம்ம கிட்ட வரும்னு கரெக்டா செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. எல்லா துன்பத்தையும் அவர் கொடுக்கறது இல்ல, இது என்ன கொடுத்தா நம்மளை நோக்கி வரும். உண்மை அதுக்கேற்ற மாதிரி எந்த துன்பம் வேணாலும் அவரை புடிச்சுட்டா துன்பங்கள் நிறைய வருதுன்னா அவர்கிட்ட நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். வினையை கழிக்கிறாரு. நம்ம கொண்டு வந்திருக்க பிராரத்துவ வினையை கழிச்சாதான் அவர்கிட்ட போக முடியும். அப்ப அந்த வினையை கழிக்கணும்னா தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த புடி 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 அப்போ சுத்தமா இந்த உலகத்தை ஐயோ சாமிய பிறகு குடும்பம் ஒண்ணு வேணான்ற அளவுக்கு நம்ம வாயாளியே எதெல்லாம் நம்ம கேட்டோமோ நம்ம வாயாளியே நம்மள என்ன சொல்ல வைக்கிறார், பெருமாள் வேணவே வேணான்ற அளவுக்கு சொல்ல வைக்கிறாரு. இதுதான் அவர் செய்யக்கூடிய மறைத்தல் தொழில். அப்புறம் இந்த ஆன்மா பக்குவப்பட்டு அப்பா இதாப்பா எனக்கு சாஸ்வதம் நினைக்கும் பொழுது உலகத்தை மறைச்சி தன்னை வெளிப்படுத்துறாரு. ஒரு உயிர் 5% தான் ஆனால் அருளில் இருக்குது, 95% அது உலக எல்ல தான் இருக்குது. அந்த 5%க்கு உண்டான அருள் அனுபவத்தை அந்த உயிர் கொடுப்பார் சாமி. நீ 100% எங்கிட்ட வந்தாதான் இந்த பலன் உனக்குன்னு கிடையாது. நம்ம 10% சாமி கிட்ட இருந்தோம்னா அதுக்கு உண்டான அருள் அனுபவம். 20% நம்ம இப்போ நம்மளுடைய தகுதிப்பாடு அங்கே ஏற ஏற அதுக்கேற்ற அருள் அனுபவம் நிச்சயமாக நம்ம கோயிலுக்கு போயிருப்போம், நிறைய அருள் அனுபவம் நமக்கு கிடைச்சிருக்கோம். நம்மளுடைய அந்த எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி சுவாமி அருள் அனுபவத்தை வெளிப்படுத்துறாரு. அப்படி பக்குவப்பட்ட ஆன்மாக்கு அவர் அருளலாகி 5வது தொழிலையும் செய்கிறாரு. இப்படி தான் சாமி பக்குவப்படுத்தின்னு போகிறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு நாவுக்கரசர் பாடியே அங்கமாலை பதிகம் தலையே நீ வணங்க. இப்போ நம்ம யாருக்கோ கூழ கும்பிட்டு போடுறோம், பதவிக்காகவும் சம்பளத்துக்காகவும் எதையே கும்பிடுறோம். ஆனால் நம்ம இந்த தலை எதுக்குன்னா அவனை வணங்க தலை வைத்து வார்கழல்வாய் வாழ்க்கை வைத்து. அதனால பெருமை அதாவது சீரடியார் கூட்டமும் வைத்து அடியார்களை வணங்கணும், ஆண்டவனை வணங்கணும். அதுக்கு தான் சுவாமி இந்த தலையை கொடுத்துருக்காரு. பொருள் வேண்டி புகழ் வேண்டி நம்ம தலையை யாருக்காக அவன் முன்னாடி நம்ம தலை குனிச்சிட்டோன்னா யார் முன்னாடி நம்ம தலை குனிய வேண்டிய அவசியம் கண்டிப்பா கிடையாது. அவன் முன்னாடி மண்டிக்கிட்டோம்னா யார் முன்னாடி மண்டிட வேண்டிய தலையெழுத்த நமக்கு சுவாமி கொடுக்க மாட்டாரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம உடம்பு நம்ம என்ன பண்றோம், போயிட்டு வீட்டில் உட்காந்து யூடியூப்ல போயிட்டு ரீல்ஸ் பார்க்குறோம். தள்ளி 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 1 மணி நேரம் அந்த ரீல்ஸை பார்க்குறோம். டிவி பார்த்து கெட்ட காலம் ஒரு காலம்னா யூடியூப் ரீல்ஸை பார்த்து கெட்டு போகிற காலம் இது. நம்ம மூழ்கணும்னா 2 மணி நேரம் 1 மணி நேரம் போகிறதே தெரியாமல் மூழ்கி போயிடுறோம். அதால நம்ம அறிவு வளருதா இல்லை நமக்கு ஏதாவது பணம் கிடைக்குதா, ஏதாவது ஒரு பிரயோஜனமானு கொஞ்சம் யோசிப்பாரு. ஒரு 4 நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்துட்டு யோசிங்க. 5வது நாள் நிச்சயமாக பார்க்க மாட்டீங்க யூடியூப் இல்லை ஒன்றுமே. அதோட அந்த நேரத்தில் 108 பஞ்சாட்சரம் சொன்னால் போகிற வழிக்கு அவன் பாதையை காமிப்பான். ஏன்னா இந்த உலகத்தில் பஞ்சாட்சரம் தான் நமக்கு அது பேசும் பொழுது நம்ம அந்த பஞ்சாட்சரத்தை சொல்லும் பொழுது நமக்கு முக்குண வயப்பட்டவங்க. நம்ம அதில் சாத்விக குணத்தில் நம்ம மனசு நிற்கும். அப்படி சாத்விகத்தில் நிற்கும் போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், யார் மேலேயும் கோவப்பட மாட்டோம். காஞ்சனா உன்னை பற்றி இந்த மாதிரி சொன்னாங்க சொல்லிட்டு போட்டு விடுக்கா சாமி பார்த்துட்டு போகிறார். அந்த ஒரு மனப்பக்குவம் நமக்கு வரும். இதே நம்ம ராசிச குணத்தில் இருந்தோம்னா என்னையா அப்படி சொன்னாங்க என்ன பண்ணுற மாதிரி அவங்கள இன்னைக்கு என்ன பண்ணுற மாதிரி போய் சண்டை போட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட
ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மனசை கஷ்டப்படுத்திக்குவோம். இதே ஒரு தாமச குணமாக இருந்தால் அப்படியா மனசுக்குள்ளே வச்சுன்னு கருவிக்கின்னு பின்னாடி அதை பழி வாங்குற மாதிரி வெளிப்படுத்துறது. இதெல்லாம் நமக்கு எதுவுமே இதனால ஏதாவது நமக்கு ஒரு பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. அதனால கெடுதல் அதுதான். அதனால இது வந்து ஆமாம், அதனால இந்த சாத்வீக குணத்திலே நம்ம இருக்கணும்னா நம்ம வந்து பஞ்சாட்சரத்தை சதா சர்வ காலமும் நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ தீட்சை வாங்கினவங்க அவங்களோட தீட்சா மந்திரத்தை சொல்லலாம். தீட்சை வாங்காதவங்க நமசிவாயன்ற பொதுவான ஒரு மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வினை வழி கிடைக்கக்கூடிய நியாயமான உலக இன்பங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு சுவாமி வந்து வழிவகை பண்ணுவார். இதுதான் நமசிவாய மந்திரத்தோடைய இது உண்மை விளக்கத்தில் திருவதிகை மனவாசம் கடந்தார் இதை தான் சொல்கிறாரு. சரி, இப்போது இந்த மாதிரி நம்ம பக்குவப்பட்டு பஞ்சாட்சரம் சொல்கிறோம். இப்போது நம்ம முதல்ல ஆன்மீகத்துக்கு அடிப்படை என்னன்னு நம்ம என்ன நினைக்கிறோம்? மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுட்டு நம்ம சாமிக்கு வடை பாயசம் செஞ்சு படைச்சி சாப்பிட்டுட்டோம்னா ஆன்மீகம் வந்து அவ்வளோதான். நம்ம சாமி கும்பிட்டாச்சுப்பேன் எங்கள் வீட்டில். ஆனால் உண்மையாக வழிபாடு அது கிடையாது. பஞ்சமா பாதகங்கன்னு என்ன சொல்கிறாங்க? கொலை பண்ணுறது, பொய் சொல்கிறது, திருடுறது, குடிக்கிறது, பொருந்தா காமம். கணவன் மனைவி உறவை தவிர மற்ற எல்லாமே பொருந்தா காமம் தான். அது எல்லாமே அதில் அடங்கிடும். அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? இந்த 5 மட்டும்தான் தப்பு போல இருக்குது, மற்றதெல்லாம் எதுவுமே தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆனால் இந்த 5ஆல் பாதிக்கப்படுறவங்க கம்மி. இதுக்குள்ள ஒரு சில பிரிவுகள் இருக்கு. அந்த பிரிவுகளெல்லாம் சேர்த்து தான் அந்த 5 அடக்கிறாங்க. இந்த 5 பாவத்துக்குள்ளே இன்னும் பல பாவங்கள் அடங்கி இருக்குது. என்னன்னா முதல்ல புறம் பேசுதல். அது உண்மையாகவே இருக்கட்டும், அதை பற்றி பேசுறதுக்கு நமக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? ஒருத்தரை பற்றி பின்னாடி பேசக்கூடாது. இது வந்து உண்மையாகவே இருந்தாலும் பேசக்கூடாது. அடுத்தது அவதூறு, அதை தப்பாக பேசுறது, அதை விட எவ்வளோ பெரிய பாவம். அடுத்தது பேராசை. நம்ம வீட்டில் வந்து யார் வீட்டில் இருக்குதா நம்ம வீட்லயே இருக்கணும். இது நமக்கு பயன்படுதா இல்லையோ அதை வாங்கினது நம்ம வச்சுக்கணும். இது ஒரு பேராசை. பொறாமை. என்கிட்ட இதை வாங்குறதுக்கு என்னால முடியல, அவங்க வீட்டுல அது எவ்வளவு பெரிய கெட்ட எண்ணம், பொறாமை. அதுக்கப்புறம் பெரியவங்களை மதிக்காம இருக்கிறது. அம்மா அப்பா பேச்சு குழந்தைங்க கேட்கறது கிடையாது, அண்ணன் தம்பிங்க பேச்சு சின்னவங்க கேட்கறது கிடையாது. இந்த மாதிரி பெரியவங்களை கணவன் பேச்சை மனைவி கேட்கறது இல்லை, மனைவி பேச்சை கணவன் கேட்கறது இல்லை. அடுத்தவங்களை அவமதிச்சுட்டு அந்த மதிப்பு கொடுக்காம இருக்கிறது, அதுவும் பாவம். அதே மாதிரி பொறுப்புகளை நம்ம தட்டி கழிக்கிறது நமக்கு பாவம். அம்மா அப்பா வந்து அவங்க கடமையை உணர்ந்து குழந்தைங்களுக்கு செய்யணும், குழந்தைங்க தன்னுடைய கடமையை உணர்ந்து அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். எல்லாருமே அவங்கவுங்களுடைய கடமையை பொறுப்பாக உணர்ந்து செய்யணும். இதெல்லாம் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. இதெல்லாமுமே நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம மனசு தூய்மையாக இருந்து அடிப்படை ஒழுக்கத்தில் நின்னா மட்டும்தான் நம்ம மனசில் சாமி வந்து உட்காருவார். சாப்பிட்ற ஒரு பாயசம் அது உள்ளே போகிற பொருள் தான். அந்த பாயசமே சேரில் தான் நம்ம உட்காருவோமா? சாப்பிட்ற பொருள் தான். நம்ம ஏன் உட்கார மாட்டேன்றோம்? ஐயோ என் புடவை புடவை அழுக்காடுன்னு நினைக்கிற நாம இந்த மனசை எவ்வளோ அழுக்காக வச்சுருக்குறோம். அந்த அழுக்கை நம்ம சுத்தம் பண்ண என்ன பண்ணோம்? நம்மளால ஒன்றையும் பண்ண முடியாது. பஞ்சாட்சரத்தை சொன்னோன்னா ஜல்லடையில் தண்ணி நிற்கலைனாலும் பரவாயில்ல, ஜல்லடை சுத்தமாகுது இல்லை. பஞ்சாட்சரத்தை சொல்ல 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 நாம் அதை உணர்ந்து சொல்கிறோமோ உணராமல் சொல்கிறோமோ அந்த பஞ்சாட்சரம் நமக்குள்ளே போய் நம்ம மனசை சுத்தம் பண்ணோம். நீங்கள் இப்போ என்ன பாருங்கள், பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம என்னென்ன தப்புன்னு சாமி உறுத்த ஆரம்பிச்சிருவார். அவரை கும்பிடுற வரைக்கும் நம்ம ஜாலியாக இருக்கலாம். அவர்கிட்ட வழிபாட்டுக்கு வந்துட்டோன்னா உறுத்தலை கொடுத்தே சாவடிப்பார். என்ன பண்ணாலும் நீ தப்பு பண்ணுற உள்ளேருந்து கேட்டுக்கினே இருப்பார். அதுக்கு பயந்துக்கிட்டே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தவறுலேருந்து நம்ம விலக ஆரம்பிச்சிருவோம். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், உங்களுடைய குணம் மாறி இருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. அந்த பஞ்சாட்சரத்துக்கு அவ்வளோ ஒரு வலிமை இருக்குது. அதுக்கு ஏன்னா பல கோடி பேர் பல கோடி யுகம் ஜெபித்த மந்திரம் அது. பெருமானுடைய நாமம் அவருடைய டெலிஃபோன் நம்பர் மாதிரி அது. அதை கூப்பிட்டா பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தால் பெருமான் வந்து அவ்வளோ எல்லாமே உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் வித்தக நீர் அணிவார் வினைப்பகைக்கு அத்திரமாவன் 5 எழுத்துமே நம்மளுக்கு வர பிரச்சனையை நம்ம அழகாக ஃபேஸ் பண்ணலாம். நல்லா என்கவுண்டர் பண்ணிட்டு போயிடுங்க அந்த பிரச்சனையை. நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தகுதியும் வலிமையும் நமக்கு பெருமான் கொடுப்பார். வினை வரும், ஆனால் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பஞ்சாட்சரமாக அவரு நிற்பார். நமக்கு படைக்கலனும் அதுதான், படை கவசமும் அதுதான். பஞ்சாட்சரத்தை நம்ம விட்டுட்டோம்னா ஒன்றுமே கிடையாது. மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறாரு? தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்தெவ்வ தடம் திரையால் எற்றொன்று பற்றொன்றின்றி தனியனேர் துவர்வாயார் என்னும் காலால் களக்கொண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமார் என்றென்றெண்ணி அஞ்செழுத்தின் புனைப்பிடித்து கிடக்கின்றேனே முதல்வனே முதலந்தம் இல்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்ட மூர்கனேற்கே. இத்தனை அடிக்குதான் நம்மளை. அப்போது 5 எழுத்து தான் ஒரு தெப்ப மாதிரி மிதந்து வருது. அதை பிடிச்சிக்கிட்டோன்னா கரையேறிடலாம். பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்போ நம்ம எதை சாரணும்? சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றெழுத்து சார்தரா சார்தரு நோய் பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும்
செம்பொருள் காண்பது அறிவு. அப்போ நம்ம எதை சாரணும்? நிலையில்லாத பொருளை நீங்கி நிலைத்த பொருளை சாரணும். நம்ம இந்த உடலால் அனுபவிக்கக்கூடிய எல்லாமே தோன்றி நின்று அழியிறது தான். அதனால் அது நிலையான இன்பம் கிடையாது. ஒரு பொருளும் ஒரு புலனுக்கு இன்பம், இரு புலனுக்கு இன்பம்னு இருக்குது. சாப்பாடு 3 புலனுக்கு இன்பம், கண்ணுக்கு, மூக்குக்கு, வாய்க்கு. மல்லிகைப்பூ மூக்குக்கும் கண்ணுக்கும் இன்பம். மாதிரி ஒரு புலனுக்கு 2 புலனுக்கு 3 புலனுக்குன்னு இன்பம் இருக்குது. ஆனால் 5 புலனுக்கு இன்பம் தரக்கூடியது ஆண் பெண் உறவு. அது இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய இன்பம் அந்த இன்பம் தான், ஆண் பெண் உறவு தான். ஆனால் அதையே ஏன் சிற்றின்பம்னு வச்சாங்கன்னா, அழியக்கூடிய உடல் இந்த அழியக்கூடிய உடலும் ஒன்று சேர்ந்தா சிற்றின்பம். அழியாத இந்த ஆன்மா அழியாத இறைவனை சேர்வது பேரின்பம். இந்த சிற்றின்பம் 2 வருஷம் கழிச்சு அதே இன்பத்தை கொடுக்குமான்னா கொடுக்காது. அதே 5 வருஷம் கழிச்சு கொடுக்குமான்னா கொடுக்காது. 10 வருஷம் கழிச்சு அது ஆள் இருக்குதோ இல்லையோ அப்படி ஒரு உணர்வே போயிடும். அப்போது இந்த இன்பங்கள் எல்லாமே எத்தனை நாளைக்கு? ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். ஆனால் இறைவனை அனுபவிக்க புதுசாக இன்பம் கொடுத்துக்கிட்டே இருப்பானா. அந்த ஆன்மா சலிக்க, ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் சலிச்சு போயிடுவோம். அப்போது இந்த சலிப்பே வரக்கூடாதுன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் அவன் என்ன பண்ணணும்? மாற்றிக்கினே இருப்பான் அந்த இன்பத்தை. அதை அனுபவிச்சுட்டே இருக்குமா. அப்போ ஏன்னா அவன் ஆனந்தமயமான பொருள். அவன்கிட்ட நம்ம போனோன்னா தான் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். துன்பம் இன்பம் அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் எதிர்ப்பதம் இருக்குது. அதே ஆனந்தத்துக்கு எதிர்ப்பதம் கிடையாது. ஆனந்தம்னா அது ஒரே சொல்லுதான் தமிழில். அந்த ஆனந்தம் அவங்ககிட்ட தான். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அதனால் இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய எந்த பொருளால் ஒரு இன்பம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் அலர்ட் ஆகிடணும். ஆஹா, இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ, நாளைக்கு இதெல்லாம் நமக்கு துன்பத்தையும் கொடுக்கும்னு. அது உறவாக இருந்தாலும் சரி, உடைமை பொருளாக இருந்தாலும் சரி, உலக பொருளாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ நாளைக்கு அதெல்லாம் உங்களுக்கு காத்துன்னு இருக்குது. ஐ எம் வெயிட்டிங்னு. அதனால அதெல்லாம் நம்ம நீங்கிட்டு நிலைத்த சிவத்தை நம்ம சார்ந்து நிக்கணும்ட்டு அதுதான் நான் பேசுறேன். அவங்க சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு ஒரே ஒரு வசனம் சொல்லணும் ஒவ்வொருத்தரும். எனக்கு சொன்னதுல ஒன்னே ஒண்ணு, இது வரைக்கும் யாரும் சொல்லல. நமச்சிவாயம். எம்பெருமானுக்கு செல்போன் எதுனா நமச்சிவாயம். எம்பெருமானுக்கு செல்போன் நம்பரை அது அடுத்தது வேற யாரும் சொல்றீங்க? நீ என்ன சொல்ற?